நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் ராஜேஷ் வயது 75 சென்னையில் காலமானார். மே 29 காலை திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் உயிர் பரிதாபமாக பிரிந்தது. செய்தி கேட்டு முதல்வர் ஸ்டாலின், விடுதலை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி பிறந்தவர் ராஜேஷ். பள்ளி ஆசிரியர் பணியை தொடர்ந்து அரிதாரம் பூசி சினிமாவில் நடித்தார். 1974இல் கே. பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்தில் சிறு வேடத்தில் நடித்தார். வெள்ளித்திரையில் அறிமுகமான முதல் படம் இது. கன்னிப்பருவத்திலே, அந்த 7 நாட்கள், அச்சமில்லை அச்சமில்லை உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடித்துள்ளார். ஹீரோ, வில்லன், குணச்சித்திர பாத்திரம் என 150க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். இவரது மனைவி ஜோன் சில்லியா ஏற்கனவே இறந்துவிட்டார். திவ்யா, தீபக் என்ற 2 மகனும் உள்ளார்கள். ராஜேஷின் உடல் சென்னை ராமாவரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு உள்ளது. அவர் மகள் அமெரிக்காவில் இருந்து சென்னை வந்ததும் அடக்கம் செய்யப்படும். இவரின் திடீர் மறைவு திரையுலக ரசிகர்கள் இடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவருக்காக நிகழ் மீடியா சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.